நிச்சயமா அவங்க மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும். என்னங்க ஐயா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்குதா? என்னம்மா நீ நாய அநியாயம் பேசிட்டு இருக்க? உங்க வீட்ல இருந்தா நகை காணாம போயிருக்கு. இதுக்கு பேருதான் நன்றிய மறக்கிறதுங்கிறது. அன்னைக்கு கோவில்ல 6 கால பூஜை சித்தார்த்தும் ராணியும் இல்லைன்னா நடந்திருக்குமா? சாமி, எத்தனை நாளைக்கு தான் இந்த பழைய கதையை பேசிக்கிட்டு இருப்பீங்க? இப்ப சாமி சிலைய காணா, நகைய காணா. விட்டா அமைதியாவே இருங்கன்னு சொல்லிடுவீங்க போல. சார், நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்க. எங்களுக்கு தேவை நகையும் சாமி சிலையும் தான். அது உடனே வந்தாகணும் சார். தயவு செய்து விசாரிச்சு அது என்ன ஏதுன்னு சொல்லுங்க சார். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். உங்களுக்கு எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க. யோ கான்ஸ்டபிள், இவங்க சொல்றதெல்லாம் எழுது. சரி சார். இத பாருங்க, இவர்கிட்ட நகை வேற என்னன்னு கொடுத்தீங்க? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லுங்க. யோ எழுது, அப்படியே எல்லாத்தையும் எழுது. இங்க பாருங்க, நகை உங்க வீட்டுல காணாம போனதுனால இன்ஸ்பெக்டர் விமல் சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. எனக்கு வேற வழியே இல்ல. அதுக்கு நாங்க பர்மிஷன் வாங்கியாச்சு. ஒழுங்கா எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள், உங்க கையில வழங்க மாட்டுங்க. வந்து வழங்க மாட்டியா? என்ன சார் இது? என்ன சார் பண்றீங்க? மேடம், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். கரெக்டா நீங்களே பண்ணிட்டீங்க. என்ன அந்த கிழவனும் சித்தார்த்தும் என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க மேடம்? அதான் தொக்கா மாட்டிக்கிட்டாங்களே. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே சிறப்பா அந்த பெருசை வச்சு செஞ்சுட்டேன். நான் பேசின பேச்சுல அந்த பெருசு நேரம் நெஞ்ச புடிச்சிருக்கும். வெரி குட். உங்களுக்கானத உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்ல, இது பத்தாது. இன்னைக்கு நைட்டோட நைட் அவங்க கதையை முடிச்சிருங்க. மேடம், லாக்அப்லேவா? நான் சொன்னதை விட ட்ரிபிளா கொடுத்தா பண்ண மாட்டீங்களா? மேடம், லாக்அப் ஆகுது ஒன்னாவது. நீங்க கவலையப்படாதீங்க மேடம். காரியத்தை நான் கச்சிதமா முடிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. சரி, இந்த நினைக்கிறது காய போடுறதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. செஞ்சு முடிச்சிட்டு சொல்லுங்க. ஓகே மேடம்.
தமன்னா பொம்மியோட காரியத்துல இருந்து எல்லாரோட காரியத்தையும் அல்லலியும் தொடங்கிட்டாரு. இனி அந்த பொம்மி காலி. மனோ, பொம்மியோட ஆவி அழியறது நிச்சயம். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அப்போ நாம எல்லாரும் சாகவே மாட்டோம். பொம்மி அக்கா, அக்கா சீக்கிரம் வா அக்கா, சீக்கிரம் வா அக்கா, இங்க என்னென்னமோ நடக்குதுக்கா. அக்கா என்ன ராணி இப்படி ஆயிடுச்சு? நான் என்ன பண்ணிட்டோம்க்கா? தாடிக்காரனையும் தாத்தாவையும் ஜெயில போட்டுக்கிறாங்க. எப்படியாவது அவங்கள நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும்க்கா. அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கணும். அந்த நவபாஷானா சிலை, நகை, இது எல்லாத்தையும் யார் எடுத்தது, எப்படி கொல்ல போச்சு, என்ன ஏதுங்கிறது எல்லாமே தெரியணும்க்கா. இங்க பாரு ராணி, நிச்சயமா அந்த நவபாஷானா சிலை, நகை, இது அத்தனையும் நான் மீட்டு கொண்டு வரேன். என்ன நம்பு. அதை மட்டும் செஞ்சுட்டா போதும்க்கா. தாடிகாரனும் தாத்தாவும் பாவம்க்கா. நீ கவலைப்படாத ராணி, நான் பாத்துக்கிறேன்.